மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளிமோகன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எலைட் ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷனோட ட்ரேடிங்கோட சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ட்ரேடிங்கோட செக்மெண்ட்ஸ், நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நாளைக்கான நெஃப்டி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. அகைன் இந்த க்ளோஸ் கிட்ட இங்கேருந்து ஒரு நல்ல பை ஒரு 70 பாயிண்ட் மார்க்கெட்டில் கேப்சர் ஆகி அதோட கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ பையோட சப்போர்ட்டில் தான் நம்மளுக்கு மார்க்கெட் நிற்குது. நாளைக்கு என்னென்னா 25,004 நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மார்க்கெட்டை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எந்த இடத்துல எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதில். ஸோ நம்ம நாளைக்கு எந்த இடத்துல எடுக்கலான்றது கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஒரு வேளை மார்க்கெட் நாளைக்கு இந்த ரெண்டு இடத்துல, அதாவது பார்த்திங்கன்னா 25,005 என்ற நம்பர்லேயும் 25,951, அதாவது 15 வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம ட்ரேடை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு விட்டுறது தான் நல்லது. ஸோ இதுக்குள்ளே நம்ம ட்ரேடே போகக்கூடாது. ஒரு வேளை மார்க்கெட் மேலே 25,000 மேலே ஓப்பன் ஆகி இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்த உடனே இங்கே எடுத்தோன்னா நம்மளோட டார்கெட் 25,110 ஃபஸ்ட் டார்கெட்டாகவும், லாஸ்ட் டார்கெட் ஃபைனல் டார்கெட் இது வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஸோ 25,135 வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதா இருந்தால் அந்த இடத்து வரைக்கும் போகலாம். ஒரு வேளை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம இங்கிருந்து மார்க்கெட்டு கீழே 24,950க்கு மேலே ஒரு கீழே கேண்டில் க்ரியேட் ஆகுது அப்படின்னும்போது நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு போகலாம் மார்க்கெட்டுக்கு. அது 25,846 ஆகும். ஃபைனல் டார்கெட் 24,769 அப்படின்றது தான் கணக்கு. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வேளை இங்கே ஒரு பை எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அதர்வைஸ் இதில் பாதி வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் 80ன்றது ஒரு ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணலாம். நாளைக்கு நியர்பை இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதுதான் நாளைக்கு மார்க்கெட்டு. இந்த இடத்த நீங்கள் எடுக்க போகிற இடம் இது தான், சரிங்களா? மார்க்கெட் ஒரு வேளை கேண்டில் இங்கே க்ரியேட் ஆகுது, நியர்பை க்ரியேட் ஆனால் கூட ஹாப்பி தான். அடுத்த கேண்டில் இங்கே க்ரியேட் ஆகுதா பாருங்கள். இங்கிருந்து அப்படியே மேலே போய்ட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்துல பை நம்ம 25,000ல் ஒரு பையை போட்டோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் 24,978 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணோம். ஒருவேளை புட்டு நீங்கள் எடுக்கிறீங்க 24,951ன்றது கீழே போச்சுன்னா புட்டு, அப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ்ன்றது நம்ம இதை மெயின்டைன் பண்ணோம். 24,980 தான் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த 30 பாயிண்ட் தான் நம்ம ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணோம். டார்கெட் 1:3க்கு எய்ம் பண்ணணும், சரிங்களா? இப்போ மேலே போச்சுன்னா 25,000, இங்கேருந்து ஒரு பை எடுக்கிறோம். பை எடுத்தால் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சரிங்களா? 100 பாயிண்ட் என்னும்போது 3 மடங்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது மார்க்கெட். இதை மட்டும் கரெக்டாக பார்த்துருங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கே லைன் பண்ணிக்கோங்க. இது ஒரு இது. இப்போ ஒரு வேளை மார்க்கெட் எந்தெந்த ஸ்ட்ரைக் நாளைக்கு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா 24,900 ஒரு ஸ்ட்ரைக்கும், சரிங்களா? இன்னொரு ஸ்ட்ரைக் புட்டுக்கு இந்த ஸ்ட்ரைக்கும் 25,100. இந்த 2 ஸ்ட்ரைக் தான் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு இது என்ன ஆகுதுன்றது பார்க்கலாம். என்னோட கணிப்பில் எப்படி போகுது மார்க்கெட் அப்படின்றத பார்ப்போம். நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் பை ஆகும் பட்சத்தில் 25,005க்கு மேலே நம்மளுக்கு கேண்டில் க்ரியேட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக்கு க்ளோஸ் 139 ரூபா. இது 155 ரூபாயிலிருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது 155 ரூபாய்க்கு மேலே நம்ம இங்கே தான் எடுக்கணும். 155 ரூபாயில் எடுத்தால் இங்கே டார்கெட்டு. அதுக்கு மேலே பெரிய டார்கெட் இது புட்டு இது பை ஆகும் பட்சத்தில் இது 24,900 பை ஆகும்னா 151 ரூபாயில் எடுக்கிறோம்.
சரிங்களா. ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 116 தான் வந்து ஸ்டாப் லாஸ். சரிங்களா. ஸோ இங்கே இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக வேணாம். ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை இங்கே வந்துட்டு கூட திரும்பிடலாம். சரிங்களா. ஒரு வேளை மார்க்கெட் இங்கே ஆரம்பிச்சுட்டு இங்கே வந்துட்டு கூட இப்படி கூட போகலாம். 116 ரூபாயிலேருந்து 230 ரூபா வந்து நம்மளோட டார்கெட்டு. அடுத்த டார்கெட் வந்து 253. ஸோ இது வந்து புட்டு. மார்க்கெட் புட் ஆகும் அப்படின்னா 156லேருந்து இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நம்ம இதோட லோ ப்ரைஸ், இந்த புட்டோட லோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 64 ரூபா. இதோட லோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 65 ரூபாயிலேருந்து 38 ரூபா. இதோட லோ ப்ரைஸ் வந்து 52 ரூபா. ஒரு வேளை இந்த ஸ்ட்ரைக்கு கீழே வரும் பட்சத்தில் புட்டு மார்க்கெட் பை ஆச்சு அப்படின்னா, இது கீழே வருதுன்னா இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது நல்லது. இது இங்கே வரும்போது நம்ம இந்த பையில் வெளியே வந்துடணும். சரிங்களா. இது 64 ரூபா இந்த ரேஞ்சு வந்து டச் ஆகும்போது சேஃப் எக்ஸிட்டாக நம்ம இந்த பையிலேருந்து வந்துடலாம். இது வந்து மார்க்கெட் நியர்பை க்ளோசிங் பக்கத்தில் ஓப்பன் ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் அப்படின்னா, கேப் அப்போ கேப் டவுனோ அப்படின்னும் போது நம்ம எப்போவுமே இந்த ஸ்டாப் லாஸ் நியர்பை தான் நம்ம பர்ச்சேஸே பண்ணணும். ஒரு கேப் அப்பாக இருக்கட்டும், கேப் அப்பாக இருந்தால் இந்த ஸ்டாப் லாஸை வந்து டச் ஆகுதா பார்க்கணும். 120 ரூபாய்க்கு கீழே போதா இல்லை 120 ரூபாய்க்கு மேலே வந்து கேண்டில் நிற்கிதான்னு பார்க்கணும். கேப் அப்பாக இருந்தால். கேப் டவுனாக இருக்குது, ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் கேப் டவுனாக இருக்குதுன்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து 130 ரூபாயிலேருந்து இது ஒரு 110 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போய்ட்டு திருப்பி அகெயின் இந்த ஸ்டாப் லாஸுக்கு மேலே வந்து நிற்கிதா பார்க்கணும். இந்த ஸ்டாப் லாஸ்லேருந்து கிளம்புதா பார்க்கணும். ஸோ இது வந்து பை, இது வந்து புட்டு ஸ்ட்ரைக்கு, இது வந்து பை ஸ்ட்ரைக். இது வந்து நம்மளுக்கு நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட ஓன் இண்டிகேட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இன்றைக்கி வந்து நம்மளோட சப்போர்ட் பை ஜோன் வந்து இது தான். எனக்கு இந்த க்ரீன் தான் பை ஜோனு. இது கீழே போச்சுன்னா புட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ புட்டு ஆகலை, இது க்ளோசிங் வந்து மேலே வச்சதுனால இங்கேருந்து நம்மளுக்கு பை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு இன்றைக்கி பொசிஷன் வந்து எடுத்தோம். சரிங்களா. இது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டோம் மார்க்கெட்டில், இது டார்கெட்டாக வச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான். ஸோ கரெக்டாக எங்களுக்கு வந்து அடித்தது லேட்டாக தான் அடித்தது, 2:15 தான் வந்து அடிச்சுது. ஸோ இது வந்து நம்மளோட இண்டிகேட்டர். இது போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ இது வந்து ஜோன்ஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா 100% வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கூட நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 40 பாயிண்ட் எதிர்பார்த்து பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம். ஸோ எவ்ரிடே நம்ம வந்து இனிமேல் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, எங்கே பை பண்ணலாம், எங்கே மார்க்கெட்டில் செல் பண்ணலாம் அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணலாம். எதுனா டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜில் அனுப்பு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.